ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேடிஓ மாடல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். இதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அந்த பார்ட் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ பீம் ஆஃப் லென்த் எல் ஹேவிங் யங்ஸ் மாடலஸ் இ அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ sinks at one the support by del then sinking moment for beam fixed at both ends is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபிக்ஸ்டு எண்டு பீம் இருக்குது, அதாவது போத் எண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் எண்டு என்ன ஆகுது அப்படின்னா சிங்க் ஆகுது. இந்த மாதிரி ஒன் எண்டு வந்து சிங்க் ஆகுது. டெல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்டு வந்து சிங்க் ஆகுது. இப்படி சிங்க் ஆகும்போது ஒரு மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும், செட்டில்மெண்ட் ஆகுது. அப்படி செட்டில்மெண்ட் ஆகும்போது இது டெல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ மொமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃபிக்ஸ்டு எண்டு மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு எண்டு மொமெண்ட்னா எவ்வளோ அப்படின்னா நமக்கு WL² 12 அப்படின்னு வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பீமில் இப்படி ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது மொமெண்ட் என்ன அப்படின்னா WL² 12 அப்படிங்கிற அளவுக்கு க்ரியேட் ஆகும். இந்த சிங்கிங்கால் வரக்கூடிய மொமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுத்துப்போம். அதாவது இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் WL² 12ங்கிற அளவுக்கு மொமெண்ட் வந்துச்சுன்னா இந்த 6EI del/L² அந்த 6EI del/L² அப்படிங்கிற அளவுக்கு அந்த மொமெண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். 6EI del/L². இது மொமெண்ட்டுக்கு. இதே மாதிரி சிங்க் ஆகும்போது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரியாக்ஷன் என்னென்னா 12EI del/LQ. இந்த ரியாக்ஷனை நம்ம சிங்க் ஆகிறதுனால மைனஸ் பண்ணி எடுத்துப்போம். மொமெண்ட்டில் வந்து WL² 12ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம 6EI del/L²ங்கிற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி அந்த மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The point of zero bending moment where the continuous curve of bending moment changes sign is called. அதாவது பெண்டிங் மூமெண்ட் சைன் சேஞ்ச் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். இது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கல அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சீரியஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் தான் ஆன்சர். அதாவது பெண்டிங் மூமெண்ட் சைனை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் வெர்ச்சுவல் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னென்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் ஃபார் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் டேஷ் ஆஃப் த மொமெண்ட் கேரி ஓவர் டு த ஃபார் எண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கேரி ஓவர் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேரி ஓவர் மொமெண்ட்னா இப்படி இங்கே ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் நமக்கு கேரி ஓவர் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரி ஓவர் மொமெண்ட் அப்படி சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு எம்ங்கிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே M/2ங்கிற அளவுக்கு கேரி ஓவர் ஆகும். ஹிஞ்சுடு எண்டாக இருந்துச்சுன்னா கேரி ஓவர் மொமெண்ட் என்னென்னா 0 வரும். இங்கே ஃபிக்ஸ்டு எண்டு M/2 அப்படின்னா இங்கே என்ன 1/2 தான் இதுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு போகலாம். த ஃபயர் ரெசிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்க்ரீட் டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படி அதான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்க்ரீட்லேயே மேக்ஸிமம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது 60 to 70% நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் தான் இருக்கும். அப்போ அக்ரிகேட்டோட எக்ஸ்பான்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த கான்க்ரீட்டோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் ரெசிஸ்டிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த அக்ரிகேட்டை பொறுத்து தான் இருக்கும், அதாவது கோர்ஸ் அக்ரிகேட்டை பொறுத்து தான் இருக்கும். இப்போ என்ன ஆன்சர்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாண்டு, டிகிரி ஆஃப் காம்பாக்ஷன் இது எதுவுமே வராது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தி ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் M20 கிரேட் கான்க்ரீட் when expressed in percentage of its compressive strength is. ஸ்பிளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் இல்லை, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஸ்பெசிமன் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதோட டயா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm இருக்கும். இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 mm இருக்கும்.
நம்ம கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது க்யூப் மெஷர் பண்ணுவாங்க. அது வந்து 150 mm தான் இருக்கும் சைஸு. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm டயா, லென்த் வந்து 300 mm இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம சும்மா பேருக்கு தான் நம்ம டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இதை கம்ப்ரெஸ் தான் பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி இது எவ்வளோ லோடு தாங்குதோ அதுதான் ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டென்சைலை நம்ம டைரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் கொடுத்து இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதான் நம்ம ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இல்லைனா இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20% தான் இருக்கும். இதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட 15 to 20% தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து தான் காங்க்ரீட்டுக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த், அதோட ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கும். காங்க்ரீட் வந்து டென்ஷனில் ரொம்பவே வீக், அதனால் ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்ப்ரெஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர்னால் ஒன்றும் இல்லை, ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்னால் அதுவும் இந்த மாதிரி தான். 2 மெத்தடில் கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று சிங்கிள் பாயிண்ட் லோடிங், இன்னொன்று 3 பாயிண்ட் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படின்னா சிம்பிளாக பார்த்துடலாம். என்னென்னா சிங்கிள் பாயிண்ட் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது இந்த மாதிரி 2 சைடும் சப்போர்ட் பண்ணிவிட்டு இதான் காங்க்ரீட் எடுத்துக்கோங்க. இங்கே சென்டரில் ஒரு லோடு அப்ளை பண்ணுவாங்க. இதை நம்ம சிங்கிள் பாயிண்ட் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த மாதிரி இதை எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதை மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா L/3 டிஸ்டன்ஸில் லோடு அப்ளை பண்ணுவாங்க. இது L/3, இது L/3, இங்கேயும் L/3 டிஸ்டன்ஸில் இப்போ லோடு W அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க. இதுதான் 3 பாயிண்ட் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது. இது மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா நம்ம சிலிண்டரை வச்சு மெஷர் பண்ணுவோம். அதான் ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 to 20% இருக்கும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். செலக்ட் த இன்கரெக்ட் ஜாயிண்ட் கன்சிடர் இன் ஸ்டோன் மேசன்ரி. ஸ்டோன் மேசன்ரியில் நம்ம யூஸ் பண்ணாத ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நமக்கு பட் ஜாயிண்ட்டும் வரும், ரிபேட்டட் ஜாயிண்ட்டும் வரும், க்ரூவ்டு ஜாயிண்ட்டும் வரும். கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் வந்து ஸ்டோன் மேசன்ரியில் வராது. மொத்தம் இதில் இவ்வளோ ஜாயிண்ட் தான் வரும். வேறு என்ன ஜாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட்டுக்கும் ஸ்டோன் மேசன்ரிக்கும் சம்மந்தமே இல்லை, அது வராது. அதனால் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு 24th பாருங்கள். மேட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம காங்க்ரீட் போடுவோம்ல, அந்த காங்க்ரீட் போடுறதுல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரும். அப்போ D தான் 1 அப்படின்னு வரும். D1 எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B and Dயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட்டுக்கு அப்புறம் வாட்டர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C தான் நமக்கு செகண்ட் ஸ்டெப் வரும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, அதாவது C வந்து 2. அப்போ வந்து ஆப்ஷன் D தான் வருது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப் 3. அப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து சிமெண்ட் கண்டென்ட். லாஸ்ட் என்னென்னா அக்ரிகேட் கண்டென்ட். அப்போ என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். ஃபஸ்ட்டு வெதரிங், மோல்டிங், டெம்பரிங். இதில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராசஸை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் வரும் அப்படின்னா நமக்கு மோல்டிங் வந்து வராது. மோல்டிங் வந்து நமக்கு லாஸ்ட்டு தான் வரும், அது நமக்கு தெரியும். அதனால் அதை மோல்டிங் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். வெதரிங்னா என்னென்னா பிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக அந்த இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுதான் நம்ம வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது அதில் உள்ள இதை மண் இருக்குது அப்படின்னா இந்த மண்ணெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த மண்ணெலாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அதாவது 60 to 120 சென்டிமீட்டர் அளவுக்கு அதை மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அங்கே வந்து இந்த கிளே சாண்டு இதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படின்னா 25 to 30% ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். மொத்தம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதில் நமக்கு 25 to 30% ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். இதுதான் நம்ம பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிக்சிங் பண்ணுற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். இதுக்கு ரெடி பண்ணுறது தான் வெதரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரும், வெதரிங் தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரிங். இந்த மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா ஸ்டிஃப் ஆகிறதுக்காக அதை நல்லா காலை வச்சு மிதித்து நல்லா ஸ்டிஃப் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம டெம்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்னா இந்த டெம்பரிங் ப்ராசஸ் நடக்குதுல்ல, இந்த மிக்ஸ் பண்ண வேண்டியது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை பக் மீலில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பக் மீல் நமக்கு எதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அது எதில் அப்படின்னா டெம்பரிங். இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 132 தான் ஆன்சர். ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா வெதரிங், அப்புறம் என்னென்னா டெம்பரிங், அப்புறம் தான் மோல்டிங். நெக்ஸ்ட்டு பெயிண்ட்ஸ் வித் ஒயிட் லெட் பேஸ் ஆர் சூட்டபுள் ஃபார் பெயிண்டிங் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெயிண்டில் நமக்கு முக்கியமானது அதோட பேஸ், அப்புறம் தான் அதில் வெஹிக்கிள், அப்புறம் ட்ரையர், தின்னர் அந்த மாதிரி நிறைய வரும். அந்த பேஸில் ஒயிட் லெட் பேஸை வச்சு தயாரிக்கக்கூடிய பெயிண்ட்ஸ் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது அயன் ஒர்க்குக்கா, அதாவது ஸ்டீலு, அயனு இந்த மாதிரி இரும்பு சம்மந்தமான ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லைனா உட்டன் ஒர்க் இந்த மாதிரி டோரு, விண்டோ அந்த மாதிரி உட்டன் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமா, இல்லைனா ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒயிட் லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வுட் ஒர்க்குக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அயன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் லெட் அப்படின்னாலே வுட் ஒர்க்குக்கு, அதாவது டோர்ஸு, விண்டோ அந்த மாதிரி ஃபர்னிச்சர் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வுட் ஒர்க்குக்கு தான் நம்ம ஒயிட் லெட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இன் மைல்டு ஸ்டீல் இஸ். மைல்டு ஸ்டீலில் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.25. நமக்கு தெரியும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் பார்த்துருப்போம். கார்பன் கண்டென்ட் அதில் ஆட் பண்ண என்னாகும் அப்படின்னா டக்டிலிட்டி வந்து கம்மியாகும். அதாவது அந்த டக்டிலிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு ராடு இருக்குன்னா அதை நம்ம நீளமாக நீட்டுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கம்மியாகும் கார்பன் கண்டென்ட் அதிகமாக. இன்னொன்று பிரிட்டில்னஸ் வந்து அதிகமாகும். டக்டிலிட்டி வந்து கம்மியாகும், பிரிட்டில்னஸ் வந்து அதிகமாகும். அப்புறம் கார்பன் கண்டென்ட் அதிகமாக ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகும். இது வந்து மைல்டு ஸ்டீலில் 0.25% இருக்குது. மைல்டு ஸ்டீலில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஹை கார்பன் ஸ்டீல்னால் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.7 to 1.5% இருக்கும். இது ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். மீடியம் கார்பன்னா 0.25 to 0.7% இருக்கும். இது மீடியம் கார்பன். லோ கார்பன்னா லெஸ் தென் 0.25. இதுதான் நம்ம மைல்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ராட் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15% தான் இருக்கும் கார்பன் கண்டென்ட். 0.15% விட கம்மியாக தான் இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே அதிகமாக எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயானில் தான் இருக்கிறதுலே கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4.5% அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுலே கேஸ்ட் அயனில் தான் அதிகமாக இருக்கும். இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 28. தி டைப் ஆஃப் விண்டோ ப்ரொவைடட் ஆன் தி ஸ்லோப்பிங் சைட் ஆஃப் பிச்டு ரூஃப் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ரூஃப் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லோப்பிங் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டுக்காக, வெளிச்சத்துக்காக நம்ம ஒரு விண்டோ கொடுப்பாங்க. அந்த விண்டோ பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா லேண்டன். அது என்ன இமேஜ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் எ ஃப்ளைட் ஜென்ரலி ஷுட் நாட் பி லெஸ் தேன். அதாவது ஒரு ஃப்ளைட்டு ஸ்டேர் கேஸில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்கும், அப்புறம் ஒரு லேண்டிங் போடுவாங்க, அப்புறம் ஒரு ஃப்ளைட் இருக்கும். இதில் நமக்கு ஸ்டெப் இருக்கும், இதுலேயும் ஸ்டெப் இருக்கும். இது ஒரு லேண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஃப்ளைட்டில் மினிமம் நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.
மினிமம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கணும். 3க்கு கம்மியாக போயிடக்கூடாது. அது ஒரு ஃப்ளைட்டே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 ஸ்டெப்பாச்சு இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்சர்னால் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 30. டிம்பர் கேன் மேட் மோர் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பை. டிம்பர் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக ஃபயர் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ராசஸ்னால் சர் அபெல்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிம்பரில் சோடியம் சிலிக்கேட் சொல்யூஷனை ஆட் பண்ணுவாங்க. அது மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோடியம் சிலிக்கேட் சொல்யூஷனை வந்து அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. இது மூலமாக என்னாகும் அப்படின்னா அந்த டிம்பர் வந்து சீக்கிரமாக எரியாது. அதோட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும். அதாவது சோடியம் சிலிக்கேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் மாதிரி தான் இருக்கும். அதாவது கிளாஸ் சொல்லுவாங்க அப்படின்னா சோடியம் சிலிக்கேட்டு இன்னொரு பேர் என்னென்னா வாட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா லிக்யூடு கிளாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த சோடியம் சிலிக்கேட்டை. இந்த சோடியம் சிலிக்கேட்டை வந்து அது மேலே கோட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். டிம்பரோட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அபெல்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈனோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு மெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஸ்பீடு. இது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட லென்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட லென்த்து இந்த லென்த் இருக்குது. இந்த லென்த்தில் இப்போ ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா இது இந்த பாயிண்டில் இருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பாட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஈனோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஒருத்தர் நிற்பார். ஒருத்தர் நின்று என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்படி இங்கே ஒரு வெஹிக்கிள் வருது. வெஹிக்கிள் வரும்போது இங்கே வந்து ஈனோஸ்கோப்பை வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இப்படி கிராஸ் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு லைட்டு பாஸ் ஆகி இங்கே வந்து இதை பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா பிளிங்க் ஆகும். இங்கே ஒரு லைட்டு பிளிங்க் ஆகும். இங்கே இந்த லைட்டு பிளிங்க் ஆன உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிடுவார். ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது அதை ஆஃப் பண்ணிடுவார் அவர் பக்கத்தில் வரும்போது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து தெரியாது இந்த வெஹிக்கிள் வந்து இந்த பக்கம் வருதா இல்லைனா கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துருச்சா அப்படின்னு தெரியாது. கரெக்டாக இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அவர் கிளிக் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஈனோஸ்கோப் வச்சுருக்கோம். இது என்னன்னா இது கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது இங்கே ஒரு லைட்டு பிளிங்க் ஆகும். அந்த லைட்டு வந்து இவருக்கு சீக்கிரமாக ஈஸியாகவே தெரிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா அது கிராஸ் பண்ணும்போது அந்த லைட்டு பிளிங்க் ஆனதும் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் இந்த லைனை கிராஸ் பண்ணதும் ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணி அதோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பாட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா ஈனோஸ்கோப் வந்து பயன்படுது. அதுதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ஹில்லி ரீஜன் வாஸ் ஃபார்ம்ட் இன் அப்படின்னு கேட்டாங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து என்ன அப்படின்னா அந்த மிலிட்ரிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லைகளை பராமரிக்கிறதுக்காக பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமெண்ட் கான்கிரீட் ரோட் இஸ் டன் பை டேஷ் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமெண்ட் கான்கிரீட் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பே மெத்தட் இன்னொன்று என்னென்னா அல்டர்னேட் பே மெத்தட். 2 மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சிமெண்ட் கான்கிரீட் ரோடு வந்து 2 மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 34th பாருங்கள். த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் இன்ஃபார்மேட்டரி சைன் போர்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபார்மேட்டரி சைன் போர்டோட பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட் சப்போர்ட் ஆஃப் பிரிட்ஜ் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன ஆன்சர் அப்படின்னா அபட்மெண்ட் தான் வரும். அதாவது இப்போ இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்டு சப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா அபட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டர்லலாம் சப்போர்ட் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பியர் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டரில் உள்ளதை. எக்ஸ்ட்ரீம் எண்டு சப்போர்ட் இந்த 2 சைடும் எக்ஸ்ட்ரீம் எண்டு சப்போர்ட் என்ன இருக்கிறது என்னென்னா அபட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 36th த ரேஷியோ ஆஃப் லிக்யூட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். அதாவது லிக்யூட் லிமிட் மைனஸ் வாட்டர் கண்டென்ட் WL மைனஸ் WN டிவைடட் பை
பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். இது என்ன வேல்யூ என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். இது வந்து அப்படியே ஃபார்முலா தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.